வணக்கம் மக்களே, போன வீடியோவில் பூமியோட 5 மிகப்பெரிய பேரழிவும் 6வது பேரழிவான ஹாலசினி பேரழிவு இப்போ நடந்துட்டு இருக்கிறத பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் பூமியில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டு மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தா அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்மளால வாழ முடியுமா முடியாதான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாசாவில் ஆரம்பிச்சு எலான் மஸ்க் வரைக்கும் எல்லா ஆராய்ச்சியாளர்களும் செவ்வாய் கிரகத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாற்றமும் பூமியுடைய வெப்பம் இன்க்ரீஸ் ஆகிறது தான். இப்படியே போச்சுன்னா சில ஆயிரம் ஆண்டுகளே மனிதர்கள் வாழ சாத்தியமில்லாத ஒரு கிரகமா மாறிடும். அப்போ மனித இனத்தை பாதுகாப்பா ஒரு இடத்துல வைக்கணும்னா அதுக்கு சிறந்த இடம் மார்ஸ் தான். பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு. பூமியுடைய ஒரு நாள் என்றது 24 மணி நேரம், செவ்வாய் கிரகத்துக்கும் ஒரு நாள் என்றது 24 மணி நேரம் 37 நிமிஷம். பூமியுடைய ஒரு வருஷன்றது 365 நாள். இதுல தான் செவ்வாய் கிரகம் கொஞ்சம் வேறுபடுது. ஏன்னா அதோடைய ஒரு வருஷன்றது 687 நாட்கள். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ஸோடைய சைஸும் ஆர்பிட்டல் ஜோனும் தான். பூமி செவ்வாய் ரெண்டுமே பாறைகள் நிறைந்த கிரகம் தான். ஆனா செவ்வாய் சைஸ்ல ரொம்பவே சின்னது. நம்ம பூமியோட நிலப்பரப்பு மட்டும் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு மாத்தினா எவ்வளவு பெருசு வருமோ அதுதான் நம்ம செவ்வாய் கிரகத்தோடைய சைஸ். 2020 நாசா பெர்செவரன்ஸ் ரோவர் என்ற விண்கலத்தை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிச்சிருக்கு. இதோடைய முக்கியமான பணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்துல இதுக்கு முன்னாடி நுண்ணுயிர்கள் ஏதாவது வாழ்ந்திருக்குமா இல்ல இங்க தண்ணீர் இருந்திருக்குமான்றத பத்தி தெரிஞ்சுக்குதான். அதை விட முக்கியமான விஷயம், மனிதர்கள் எதிர்காலத்துல அங்க போய் வாழ தெரிஞ்சா மனுஷங்களுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் தேவைப்படும் அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுக்காகவும் அனுப்பிச்சிருக்காங்க. ஒருவேளை நம்ம பூமி இப்பவே அழிஞ்சு போச்சு, மனிதர்களை சில பேரை காப்பாத்தி மார்ஸுக்கு கொண்டு போறாங்க. ஆனா அங்க நம்மளால உயிர் வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்துல 96% கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு. வெறும் 0.174% தான் ஆக்சிஜன் இருக்கு. நம்மளால கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு உயிர் வாழ முடியாது. அதுக்கு முதல்ல நம்ம ஆக்சிஜன் உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே அவதார் படம் பார்த்திருப்போம். மனுஷங்க அந்த கிரகத்துடைய ஆராய்ச்சி மையத்துக்குள்ள எந்தவித மாஸ்க்கும் இல்லாம சாதாரணமா இருப்பாங்க. அதுவே அவங்க அந்த கிரகத்தை வெளில போய் ஆராய்ச்சி பண்ண சொல்ல ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அடிப்படையான விஷயம்னா தண்ணீர் தான். நல்ல வேலையா செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய துருவ பகுதிகளில் பனிக்கட்டிகளே இருக்கு. ஸோ நம்மளால அங்கே இருக்கக்கூடிய பனிக்கட்டிகளை தண்ணிக்காக பயன்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உப்பு படிவங்களும் அங்கே இருக்கு. இதனால உப்பு தண்ணி அங்கே இருந்திருக்க நிறையவே வாய்ப்பு இருந்திருக்கு. இப்போ நமக்கு அடிப்படை தேவையான ஆக்சிஜன் தண்ணி ரெண்டுமே கிடைச்சிது. அது மட்டும் நமக்கு போதுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. முதல்ல நம்ம அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு பழகணும். பூமியை விட 62.5% கம்மியான புவி ஈர்ப்பு விசை தான் இருக்கு. இங்கே நம்ம நடக்கிறதே ரொம்ப கடினமா இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பூமியில நம்ம 45 கிலோ இடம் இருக்கிறோன்னா செவ்வாய் கிரகத்தில் நம்ம வெறும் 17 கிலோ தான் இருப்போமா. அப்படி பார்க்க சொல்ல ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்களா, ஐயோ நம்ம ரொம்ப வெயிட்டா இருக்கிறோமேன்னு கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு தப்பான கிரகத்துல பிறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அங்க பகல்ல நம்மளால சுலபமா வெப்பத்தை தாங்கிக்க முடியும். ஏன்னா அதிகபட்சமே 30 டிகிரி செல்சியஸ் தான். ஆனா இரவுல நம்மள உரைய வச்சு சிலையாக்குற அளவுக்கு குளிர் இருக்குமா. அதிகபட்சம் -140 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம மாத்திக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமானது தொழில்நுட்ப முன்னேற்றங்கள். அங்க நம்ம உணவு உற்பத்தி செய்யணும், தேவையான வளங்களை உருவாக்கணும். நம்ம பூமியில அன்றாட வாழ்க்கைக்கு என்ன பண்றோமோ அந்த மாதிரி சில விஷயங்களை அங்க பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு பண்றது ரொம்பவே கடினமா இருக்கும். அதுக்கு அடுத்து நம்மளுடைய கலாச்சாரம்ன்றது உடைகள்ல ஆரம்பிச்சு மொழி, கடவுள் வரைக்கும் இருக்கு. இப்ப நம்ம வேறு ஒரு கிரகத்துல புது வகையான சூழல்ல வாழ சொல்ல நம்மளுடைய உடையில ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இதனால செவ்வாய் கிரகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி நம்ம வாழ ஆரம்பிப்போம். இதெல்லாம் தாண்டி அங்க நமக்கு ஏற்படக்கூடிய புதிய வகையான நோய்கள், ஏன்னா அங்க எந்த வகையான சுற்றுச்சூழல் இருக்கு, நமக்கு அது எந்தெந்த வகையெல்லாம் பாதிக்கின்றத பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அங்க அந்த சூழ்நிலைக்கு புதிய வகையான நுண்ணுயிர்களும் உருவாகி இருக்கலாம். அதனால நமக்கு மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படலாம். இப்போ செவ்வாய் கிரகத்துல மனுஷங்களுக்கு தேவையான சுற்றுச்சூழலை உருவாக்க சொல்ல அங்க இருக்கக்கூடிய சில நுண்ணுயிர்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷனுக்கு அச்சுறுத்தலா கூட இருக்கலாம். இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதனால இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த பூமியை பாதுகாக்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பூமியோட வெப்பநிலையை மேலும் அதிகப்படுத்தாம, பிளாஸ்டிக் அதிகமா பயன்படுத்தாம, பொல்யூஷன்ஸ் உருவாக்காம இருந்தாலே போதும். மேலும் சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த வீடியோல வர. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.